முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த இரவு நெருங்கும் வேளையில் இந்த முருகன் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? ஏன்னா ரொம்ப நாளாக நீ விருப்பப்பட்ட ஒரு விஷயம், உனக்கான ஒன்று உன்கிட்ட வந்து சேராமல் உன்னை தவிக்க வச்சுக்கிட்டும் காக்க வச்சுக்கிட்டும் தாமதப்படுத்திக்கிட்டும் இருந்ததல்லவா? அது எல்லாத்தையும் இன்று இரவோடு இரவாகவே சரி செஞ்சு நாளைக்கு உனக்கான உன்னுடையதை உன் கைகளிலேயே வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அது உன்கிட்ட வந்து சேர்றதுக்கு தடையாக இருந்த எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்தி நீயே நம்ப முடியாத அளவுக்கு திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணி உன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்த உன் வாழ்க்கையில் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன்னை கீழே விழ வச்சு பார்க்கணும்னு நினச்சவங்க முன்னால் உன்னை இல வச்சு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் பொறுமையாக இரு. ஏன்னா இனி வரக்கூடிய இன்பங்கிறது உன் வாழ்க்கையில் மிக பெருசாக இருக்க போகுது. ஒவ்வொரு சோதனையிலும் நான் உன் வாழ்க்கையை தான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீயும் வாழ்க்கையை சரியாக கற்றுக்கொண்டே வாழ்கிறாய் தானே? அப்புறம் என்ன உனக்கு கவலை? இதோ உன் உள்ளத்தை திருட இந்த முருகன் வந்துட்டேன். நான் உன் உள்ளத்தை திருடுவதை முடிஞ்சா தடுத்து பாரு. நீ உன் மனசு முழுக்க எனக்கு இடம் கொடுத்து விட்டாய் தானே? உன் மனசுல இருக்கக்கூடிய பக்தியையும் பாசத்தையும் முழுசா என்கிட்ட கொடுத்ததால தான் இப்போது உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் தேவைகளையும் நான் உன் கையில கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். குளத்து நீரை யார் வேணும்னாலும் குப்பையை போட்டு கலங்கடிக்க முடியும். ஆனால் அந்த குளத்து நீரை மனிதர்களால் தெளிவுபடுத்த முடியாது. அந்த குளமே அந்த குப்பைகளையெல்லாம் கீழே படிய வச்சுட்டு மேலே தெளிவான நீரை கொண்டு வரும். அதே போல் உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்ங்கிற குப்பையை நீயே கீழே போட்டு அமுக்கி படிய வச்சுட்டு உன் மனசை எப்பவுமே தெளிவாக வச்சுக்கணும் என் செல்வமே. உன்னை முழுசாக நம்புகிற யாரையுமே நீ எக்காரணம் கொண்டும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது. இந்த காலத்தில் எல்லா பிள்ளைகளும் பெற்றவங்களை பெருசாக நினைக்காம அலட்சியப்படுத்திட்டு என்னை வந்து வணங்குறதால எந்த பயனும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு முதற் கடவுளாக நான் பெற்றவங்களை தான் படைச்சேன். உன்னை நேரடியாக இந்த பூமிக்கு கொண்டு வந்தது உன்னை பெற்றவர்கள் தாங்கிறத மறந்துட வேணாம். நான் உன்னை உருவாக்குனேன், அவர்கள் வயிற்றுக்குள் கொடுத்தேனே உரிய உன்னை இந்த பூமியில் உருவாக்குனதும் பிறக்க வச்சதும் உன் பெற்றவங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அவர்களை மதிக்காமல் அலட்சியப்படுத்துவதும் சண்டை போட்டு தவிக்க விடுவதும் ஒதுக்கி வைப்பதும் வேண்டாமேன் செல்வமே. இன்னைக்கு உன்னை பெற்றவர்களுக்கு நீ என்ன செய்றியோ அதே நிலைமைதான் நாளைக்கு உனக்கு வருங்கிறத நீ மறந்துட வேணாம். எல்லாருக்குள்ளேயும் கடவுள் மறைஞ்சுதான் இருக்காருன்ற அந்த எண்ணம் உனக்கு இருக்குது தானே? அனுதினமும் உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை எல்லாம் செஞ்சு தர்றேன். நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயமே உனக்கு வேண்டாம். உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கேன். நீ மனம் உடையும் போதெல்லாம் உனக்கு ஆறுதலாய் துணையாய் நான் வந்து நின்று எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்றேன். அழிவின் விளிம்பில் இருப்பவர்களை கூட காப்பாத்திரலாம். ஆனால் அகங்காரத்தின் உச்சியில் இருக்கிறவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அல்லவா? நன்மையோ தீமையோ அவங்கவங்க செஞ்ச செயலுக்கு உண்டான பலனை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா மனிதர்களாகிய உங்களை ஆட்கொள்வதும் ஆட்டுவிப்பதும் நான் தாங்கிறத நீ மறந்துட வேணாம். நீ சொந்த பந்தத்தோடு இருக்கும்போது என்னுடைய பார்வை உன் மேலே இருக்குன்னு மகிழ்ச்சியாக இரு. அதுவே உதவி செய்யவும் துணைக்கும் ஒருத்தரும் இல்லாமல் தனியாக தவிக்கும் போது இந்த முருகப்பெருமான் நானே உன் கூட வந்து நிற்பேன்னு நம்பிக்கையோட இரு. உன்னால் முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுவதுங்கிறது இறை தொண்டை விட இன்றியமையாத ஒரு விஷயம். நிச்சயமா நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போதும் நல்லது செய்யும் போதும் அதற்குரிய பலனை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நீ அன்பு கொடுத்தீனா அது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். வாழ்க்கையில் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே நினச்சி கவலைப்படாத. இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட நீ முடியாதுன்னு நினச்சதையும் உன்னால் முடிச்சு காட்ட முடியும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தந்துடுறேன்.
தொலைஞ்சு போன நாட்களையும் நீ தொலைச்ச நிம்மதியையும் தேடிக்கிட்டே இருக்காம இனி வரக்கூடிய நாட்களை இன்பமாக எதிர்கொள்ள தயாராகு. சில விஷயங்களை பெறுவதிலும் சில விஷயங்களை இழப்பதிலும் தான் வாழ்க்கை சுவாரஸ்யம் மிகுந்ததாக மாறும். எப்போவுமே ஏதாவது வர வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க உன் வாழ்க்கையவே நான் உனக்கு வரமாக கொடுத்துருக்கேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே. மனிதன் எப்போவுமே தூங்கும்போது மட்டும்தான் மனுஷனா இருக்கான். பொழுது முடிஞ்சிருச்சுன்னா 1000 வேலை 1000 பிரச்சனைன்னு ஆளுக்கு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு 1000 வேஷம் தரிச்சுக்கிட்டு வேலை செய்கிறவனாக மாறிடுறீங்க. உன் வாழ்க்கையில் யார் உனக்கு என்ன சாபம் இட்டாலும் நீ கவலைப்படாதே. ஏன்னா கெட்டவங்க சாபம் பலிக்காது. நல்லவங்க பொதுவாக அவ்வளவு சுலபமாக யார் வீட்டுக்கும் கெட்டு போகணும்னு சாபமே கொடுக்க மாட்டாங்க. அநியாயத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும்னு முயற்சி செய்கிற உனக்கு எதிராக கெட்ட மனிதர்கள் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டும் சாபம் விட்டுக்கிட்டும் இருந்தாலும் அதை கொஞ்சமும் நீ நினச்சி கவலைப்பட வேணாம். வயதில் சின்னவங்க தானே நினச்சி யாரையும் அலட்சியமாக அவமரியாதை செஞ்சு பேசுகிறதோ துச்சமாக நினச்சி தூக்கி போடுவதோ வேண்டாம். உனக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் உனக்கு முன்னை விட கஷ்டப்படுறவங்களையும் நீ எப்போதும் அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர்களால் உன்னை எதிர்த்து ஜெயிக்க முடியாது தான். ஆனால் அந்த இல்லாதப்பட்ட ஏழை எளியவர்களின் சாபம் நிச்சயமாக ஜெயிக்கும் பலிக்கும்ன்றத நீ மறந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீ யாரையும் ஏமாற்றுவதோ துரோகம் செய்வதோ கூடாது என் செல்வமே. நீ ஆடம்பரமாக வசதி வாய்ப்போட வாழும்போது உன்னிடம் அன்பு காட்டிய 1000 பேரை விட நீ அனைத்தையும் இழந்து அனாதையாய் நிற்கதியாய் நிற்கும்போது உன் மேலே அன்பு காட்டுறவங்க அக்கறை காட்டுறவங்க தான் மிக பெரியவர்கள். அப்படி முழுமையாக உன்னை புரிந்து கொண்ட உறவுகளை உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கிறேன். உன்னுடைய வெள்ளை மனம் தெரியாமல் கள்ளங்கபடத்தோடு பழகிய உறவுகளை இப்போது கிள்ளி தூக்கி எரிய போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் விளக்கேற்ற உன் மேலே அக்கறை கொண்ட மனிதர்களை மட்டும் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் என் செல்வமே. உன் மனசின் ஈடுபாட்டுக்கு ஏற்பதான் உன்னுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதனால தான் எந்த வேலை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட உன் மனசை அதில் ஈடுபடுத்து. உன் மனசு முழுக்க ஓர்மையோட முழு கவனத்தையும் அதில் செலுத்தும் போது தான் உன்னால் ஜெயிக்க முடியும்னு நான் சொல்கிறேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இந்த முருகனை நம்பி இருக்கும் குடும்பங்களை நான் ஒருபோதும் கைவிடுவதே கிடையாது. இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டினா நிச்சயமாக உன்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். என்னுடைய அருமை பெருமையை உணர்ந்ததால் தானே திருச்செந்தூரில் கடல் அலைக்கு நிகராக மக்கள் அலைகளையும் காண முடியுது. கருணை கடலாக நான் இருந்து கருணையோடு கூடிய அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுத்து எல்லா மக்களின் மனதும் நிறையும்படியாக நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ சுமைகளினால உனக்கு தீய விஷயங்கள் நடக்குது. பணத்தை இழந்து நஷ்டப்படுற, போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிற. இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரதான் இந்த இரவு பொழுதில் உனக்காக நான் வேலை செய்ய போகிறேன். நாளை விடியல் நிச்சயம் உனக்கான நல்ல விடியலாகத்தான் இருக்கும். நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் உனக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோ. அந்த குறிக்கோளை அடையும் வரை எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளும் மனசோட இரு. நீதானே உனக்கான வேலைகளையெல்லாம் சிறப்பாக செய்யணும். உன் குறிக்கோளில் உனக்கு துணையாக நான் நின்று நிச்சயமாக நல்லதை நடத்துவேன். வழி தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து நம்பிக்கையோட நெஞ்சுருகி கேட்ட விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக முடிச்சு தர்றேன். நிச்சயமா உன் வாழ்வில் நான் நன்மையவே செய்வேன் என் செல்வமே. தினசரி நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் உனக்கு கிடைப்பதற்கும் தள்ளி போவதற்கும் கூட காரணம் இருக்கும். சில பேரை நீ சந்திப்பதற்கும் சில பேரை விட்டு விலகுவதற்கும் கூட ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம இங்க நான் எதையுமே செய்யறது கிடையாது. காரணத்தை அறிய முயற்சிக்காம இது ஏன் இப்படி நடந்துருச்சு, அது ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சு கவலைப்படாம என்னை நம்பி உன் வாழ்க்கையை அப்படியே ஏத்துக்க தயாரானினா எல்லாமே நல்லதாக நடக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் இந்த முருகனை நீ மனசார நம்பும்போது ஒருபோதும் நான் உன்னை கஷ்டப்படவே விடமாட்டேன்.
கூடிய சீக்கிரம் உன்னை காப்பாற்றி நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னால் இதுதான் செய்ய முடியும், அது செய்ய முடியாதுன்னு உனக்கென எதுவுமே எல்லைகள் கிடையாது. எல்லைகள் எல்லாம் சும்மா கற்பனையால் நீயாகவே உருவாக்குனது தான். நீ மனசு வச்சினா எல்லாமே உன்னால் செய்ய முடியும். மற்ற எல்லாரை காட்டிலும் உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு தகுதியையும் திறமையையும் உனக்கு நிறைய கொடுத்துருக்கேன். நிச்சயமாக நீ தான் உன் வாழ்க்கையில் ஜெயிப்ப. உன் மனசு விரும்பின விஷயங்களை தான் உன் வாழ்க்கை முழுவதுமே நான் உனக்காக செஞ்சு கொடுக்க போகிறேன். இனி நல்லது மட்டுமே நடக்கும்.